வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் சிம்ம ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே சிம்ம ராசியோட அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா, சூரிய பகவான். சூரியனுங்கிறது எப்பவுமே ஒரு தளம தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரியன். சிம்ம ராசி பொறுத்தளவுல நிறைய பேத்துக்கு கோபம், பிடிவாதம், குணம், தாம்பிடிச்ச மசலுக்கு 3 கல்லை நிரூபிக்கிறது, நினைச்சது சாதிக்கணும், நினைச்சதை அடையணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். அன்பா பேசுனீங்கன்னா கண்டிப்பா அடங்கி வருவாங்க. அதிகாரம் பண்ணோம்னா அவங்க கிட்ட வேலை நடக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன் அவங்களுக்கு கொடுக்க போகுது, என்ன மாற்றங்களை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்க ராசிநாதன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ரிஷப ராசியில இருக்கார். ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ஜூன் 14ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு புதனோட வீட்டுக்கு மிதுன ராசிக்கு வர போறாரு. அந்த மிதுன ராசிக்கு வரும் பொழுது அதோட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியான புதனும் குருவோட சேர்க்கை பெற போறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. சனி ஒரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே கூட, ஆனா அது பெரிய பாதிப்புகள் கொடுக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. 8ஆம் இடத்துக்கு வருவார். சனியோட தாக்கம் உங்களுக்கு வந்து அஷ்டம சனி இருந்தாலுமே கூட, அஷ்டமத்துல சனி இருக்காரு. அந்த அஷ்டம சனி இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த குருவோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அது இல்லாம மேச ராசியில சுக்கிர பகவான் இருக்காரு. கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. இது வந்து இந்த கிரக நிலைகளோட அமைப்பு படி கோச்சாரம். இப்ப உங்க ராசியில ஜென்ம கேது இருக்காரு. உங்க ராசியில சிம்ம ராசியை பொறுத்தளவுல செவ்வாயும் கேது இருக்காரு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சூரியனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபம், பிடிவாதங்கள் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் உங்க ராசியில இருக்கும்போது கோபம் அதிகமா வரும், பிடிவாதங்கள் அதிகமா இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயம் யோசிக்காமலேயே நம்ம வந்து சடனா நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து சில இடத்துல நமக்கு அது மைனஸா வரும். அது இல்லாம உங்க ராசியில கேதுவும் இருக்காரு. கேதுங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு, அது மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்ப உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு வந்து குரு பார்க்கிறாரு. அப்படி குரு பார்க்கும்போது கெட்டத்துல ஒரு நல்லதுங்கிறது நடக்கும். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அது மாரகாதிபதியில அஷ்டமத்துல இருக்கும் பொழுது அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதான விஷயம். அதுலயும் அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல சூரியன். இந்த சிம்மராசிக்காரங்க சிம்மராசி பொறுத்தளவுல இந்த ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் உங்க தொழிற்ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. உங்க ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் இருக்காரு. எப்பவுமே சூரியனும் செவ்வாயும் தொடர்பு பெற்றால் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது கண்டிப்பா அமையும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உயர் பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். ப்ரமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உயர் பதவிகளும், வருமானம், சேலரி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் சொந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தடுமாற்றம். ஆனால் இப்போ 8ஆம் இடத்துல அஷ்டத்துல வந்து அஷ்டமாதிபதியில வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது வாகனத்துல போகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாருக்கு ஜாமீன் எழுத்து சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் எதுவும் இருக்கக்கூடாது. தான தர்மங்கள் மெயினா நீங்க பண்ணுங்க. தான தர்மங்கள் நீங்க மெயினா பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. அது இல்லாம செவ்வாயும் கேது சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் வரும். நினைச்ச காலேஜ், நினைச்ச கோர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்
காலேஜுக்கு போகலாமா, இல்ல டிப்ளமா கோர்ஸ் பண்ணலாமா, இல்ல வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷன்கள் கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, தெளிவான ஒரு சிந்தனைக்கான ஒரு முடிவா கண்டிப்பா உங்களுக்கு சிம்மராசி பொறுத்தளவுல கண்டிப்பா அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 மாசம், 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துல இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா குடுக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அவர் 3ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரிகளுக்குள்ள சகோதரன், சகோதரன் உறவு முறைகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றுமைகள் வந்து கண்டிப்பா நிகழும். நெறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சொந்த பந்தம் ஒரே வீட்ல இருப்பாங்க. சொந்தத்துக்குள்ள பேசாம இருப்பாங்க. உறவினர்களுக்குள்ள பேசாம இருப்பாங்க. அவரு சொல்லி நான் கேட்கணுமா? அப்படிங்கிற 2 பேத்துக்குமே ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா சிம்மராசி பொறுத்தளவுல இந்த ஜூன் மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி சம்மந்தப்பட்டது, இந்த எலும்பு சம்மந்தப்பட்டது, பெண்களா இருந்தீங்கன்னா தலைவலி சம்மந்தப்பட்டது, கண் எரிச்சல் இது மாரி பிளட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியிலேயே செவ்வாய் இருக்காரு. செவ்வாய்ங்கிற ஒரு ரத்தக்காரகன். அந்த ரத்தக்காரன்னு இருக்கும்போது தேவையில்லாத உடல் உபாதைகள் கண்டிப்பா குடுக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உடல் ஆரோக்கியத்துல பொறுத்தளவுல கொஞ்சம் கவனமா பார்த்துட்டீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் கண்டிப்பா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. விநாயகர் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகரோட வழிபாடுகள் இருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் வந்து சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் இருக்கனால கண்டிப்பா பிரதோஷம் அன்னைக்கு சிவனோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கணும். முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது இந்த ஜூன் மாதம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. அதனால இந்த சிம்மராசி பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நிதானமோட செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எதிர்பார்த்த மாரி எல்லாமே அமையும். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும், 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு பகவான். அந்த குரு பகவான் இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து சுப விரயமா நீங்க மாத்திக்கணும். இந்த சுப விரயங்கள் மாத்தும் பொழுது, மெயினா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள் வைக்காது. சுப விரயங்கள் ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, திருமண ஏஜ் இருந்தா திருமணம் பண்றது, இது மாரி சுப விரயங்கள் பண்ணும் பொழுது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் வராது. இப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினோம்னா, ஒரு கடனுக்கான ஒரு புரோஜனமா வீடு நமக்கு இருக்கும். இதே கடன வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் குடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்? கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால வந்து இந்த மாதத்துல சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே வந்து பார்த்துட்டு நான் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்தளவுல ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கோவத்துல ஒரு விஷயம் நீங்க சொல்லிருவீங்க. மனசுல பட்டத ஓப்பனாவே நீங்க பேசக்கூடிய ஒரு பர்சனா தான் நீங்க இருப்பீங்க. அப்படி பேசும்பொழுது என்னன்னா, நம்ம சடனா ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லும் பொழுது, அது சில டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐயோ! இவரு இது மாரி சொல்லிட்டாரே! அப்படிங்கிறத வருத்தம் நமக்கு இருக்கும். அதான் அது மட்டும் இல்லாம, நிதானமோட நீங்க கண்டிப்பா செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறும். பட் இப்போ நம்ம சொன்னத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலனா தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஒரே மாரி இருக்குமானா, கண்டிப்பா இருக்காது. அவங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள், கிரகநிலைகளோட அமைப்பு அது எல்லாமே கண்டிப்பா மாறும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.